அப்படியே கயிறு நிறுத்திக்க. இந்த தோட்டம் யாருது இது? நம்ம பாண்டி இங்க வாப்பா. வண்டியில வாடா மேல அப்படியே நிக்கிறோம். பாண்டி வழி விடு போய் இதா பாருங்க. மொத்தமா அப்படியே தரணுங்களா? ஆமா சார், இது மாதிரி வெட்டக்கூடிய தான் சார் எல்லாமே. பாண்டி 4 ஏக்கர் சுத்தமா போயிடுச்சு. அந்த பாதிப்பு எவ்வளவு பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு? பொருளாதார 10 லட்சம் எல்லாருமே அங்கேயும் பார்த்தேன். 5 ஏக்கர் அடைக்கலாம்னு ஒருத்தர். ஆமா சார், அடைக்கலாம் சார். டோட்டல் நம்ம இந்த ஊரே நம்ம இயக்கம். அம்மா தான் சார் 20 வருஷமா. நீங்க தான் 2000 பண்றாங்க. அப்பையில 4 தடவை இதோட 4 மகிழ்ச்சியா வரலாம். இந்த மாதிரி அழிஞ்சு வரும்போது கஷ்டமா இருக்கும். எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கேன். நம்ம தனி மனிதனா பெரிய அளவில் அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும். அதான் முக்கியம். சொல்லி துரிதமா வாங்கி தரணும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால முதல்ல போய் நேரடியாக வந்ததே வந்து நாங்க வந்து புயல்ல இருந்த சந்தோஷமா இருக்கையில வந்ததை விட இப்ப வந்தது இப்ப அதாவது கடவுளை பார்த்தது மாதிரி சார். நாங்க இங்க வந்தது என்ன நடந்தது சார். இதுவரையிலும் யாருமே ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க கூட இங்க அவ்வளவு தூரம் வந்து கொள்ளையெல்லாம் பார்த்தது கிடையாது. யாரும் வரல. நீங்க ஆனா வந்த உடனே மக்களை பார்க்காம நீங்க வந்து தோட்டத்தை பார்க்கணும், பாதிச்சிடவனுடைய எப்படி பாதிச்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அப்படி இறங்கிருக்க பத்தியா. அதாவது அதான் சார், இங்க கீழே இருந்து போயிருக்கவங்களுக்கு தான் சார் அதோட வழி தெரியும். மேல அங்கேயும் பார்த்து அங்க ஒரு தோட்டம் பார்த்து அடைக்கலாம் 5 ஏக்கர் வச்சுட்டாங்க. வந்து பார்த்துருக்காங்க, போட்டோ எடுத்து போயிருக்கான்னு சொல்லிருக்காங்க. நம்ம இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து அழுத்தம் தர முடியும். அதான் நாங்க கொடுக்க முடியாது சார். நீங்க தான் வந்துட்டாங்க. இன்னைக்கு தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள சர்வீஸ் இன்னைக்கு தான் சார் பார்த்துட்டு மின் தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து பயங்கரமா ஒத்துழைப்பு பண்ணாங்க. அவங்க சைடு ஒண்ணுமே சொல்ல முடியாது சார். அது பவர் வந்துட்டாலே ஓரளவுக்கு வந்துடும். அது வந்து கரண்ட் இருந்தா நல்லா இருக்கும். தண்ணி பிரச்சனையும் சரி, மக்களுக்கும் வந்து லைட் வேணும். அது ஒண்ணு இருக்கு. அது போக எவ்வளவு இப்ப என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாழைக்கண்ணெல்லாம் தரேன்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்க. எப்ப பயிர்கள் வந்து ஹைபிரிட் தென்னை வந்து 5 வருஷம் ஆகும். திருப்பி பயிரிட்டா எவ்வளவு நாள் ஆகும்? இது ஒரு பயிரிட்டா 5 வருஷம் அதுக்கு காய்க்கிறாங்க. 5 வருஷம் வாழ்வாதாரமே போச்சு. இது வாழை இப்ப வந்து 1 வருஷம் இப்ப வந்து எடுத்திருப்பாங்க. பொங்கலுக்கு எல்லாம் இது பண்ணிருக்காங்க. லாபத்தை பார்த்து உங்களுக்கு பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ வந்து மறுபடியும் அவங்க பண்ணணும்னா அவங்க தான் கேட்கணும். 5 வருஷம் ஆகுறாங்க. 5 வருஷம் ஹைபிரிடே 5 வருஷம். இது 1 வருஷம். 1 வருஷம் வந்து நீங்க வந்து பயிரிட்டு திருப்பி காத்துட்டு. ஆமா, இது மாதிரி மறுபடியும் காத்தடிச்சாலும் ஒடிஞ்சு வரும். இப்ப இதுக்கு வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் நிவாரணம் கொடுக்குறாங்களா? ஏக்கருக்கு 5000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. அது இது விட்டு அழிக்கிற இல்ல அறிவிச்சிருக்காங்க. சுத்தம் பண்ற கூலி கூட அவங்க பண்ண முடியாது சார். அவங்களால பண்ண முடியாது. நீங்க பண்ணுவீங்க வந்தது ஒருவரையா எல்லாரையும் சேர்த்து அழிச்சிட்டு டெய்லி பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் சார். இனிமே ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தா தான் மறுபடியும் நட முடியும். டோட்டலா எல்லாத்தையும் வெட்டி அழிக்கணும். புதுக்கொள்ள மாதிரி கொண்டு வரணும். புதுக்கொள்ள மாதிரி புதுசா மக்களை மட்டும் வீடு கட்டுற மாதிரி எல்லாத்தையுமே வாழ்வாதாரத்தை அப்படியே டோட்டலா அழிச்சிட்டு போயிடுச்சு. மனுஷனை மட்டும் உயிரோட விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. அப்படியே இன்னைக்கு கூட நான் பதிவு பண்ணேன். மறுபடியும் மழை வந்துட்டு இருந்துச்சு வர வழியில. இயற்கையை சொல்லி இறைவா நிறுத்தி வைங்க, மழை தேவைதான், லட்சமே நிறுத்தி வைங்க. ஆமா சார், மீட்பு பணி கூட பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் 10 நாள் கடுமையான மழை பெஞ்சிச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை தானே. வெயில் அடிச்சு காத்து அடிச்சு இதே மாதிரி வந்துச்சுன்னா இயற்கை சீற்றம் தான் அதிகமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்ன முதல்ல வீடு வேணும். எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை உடனடியாக நிவாரணம் செய்யணும். அழுத்தம் கொடுப்போம். அடுத்து பார்த்து எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ரிப்போர்ட் முதலமைச்சர் என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தது நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லா கிராமத்துக்கும் போறேன், எல்லா பக்கம் மக்களை சந்திச்சு பேசிட்டு வரோம். ஆனால் அவங்களுடைய உண்மையான நிலவரம் என்னன்றது எடுத்து சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.